ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை. மராட்டிய மாநிலம் பாராமதியில் நேர்ந்த விமான விபத்தில் அம்மாநில துணை முதலமைச்சர் அஜித் பவார் உள்ளிட்ட 6 பேர் உயிரிழந்துள்ளனர். இது குறித்தான மேலும் விவரங்களை தொடர்ந்து வழங்கவிருக்கிறார் செய்தியாளர் ராஜகுமரன். விவரங்கள். மகாராஷ்டிரத்தினுடைய துணை முதலமைச்சரான அஜித் பவார் மறைந்திருக்கின்றார். அவர் பாரம்பரிய ஒரு அரசியல் குடும்பத்தில் இருந்து வந்தவர் என்றாலும் கூட அவர் பெரிய அளவிலே அந்த அரசியலுக்கு வருவதற்கு முன்பாக கரும்பு விவசாயம் சார்ந்த தொழிற்சங்கம் உள்ளிட்டவற்றில் எல்லாம் இருந்திருக்கின்றார். கரும்பு சர்க்கரை ஆலை உள்ளிட்ட பதவிகளிலும் இருந்திருக்கின்றார். எனவே விவசாயிகளுடைய துயரங்களை நன்கு அறிந்தவராக உணரப்படக்கூடியவர் சரத்பவாரினுடைய வழியில் வந்த அஜித் பவார் அவர்கள். பல்வேறு காலகட்டங்களில் அஜித் பவார் துணை முதலமைச்சர் உள்ளிட்ட உயர் பதவிகளுக்கு சென்ற நிலையிலும் எளிய மனிதனாகவே தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டிருக்கின்றார். அவருடைய அரசியல் வாழ்விலே அதுபோன்ற நிகழ்வுகள் பல இடங்களில் நடந்திருக்கின்றன. 2012-13 ஆண்டுகளில் எல்லாம் மகாராஷ்டிரா மாநிலத்தினுடைய விதர்பா பகுதியின் மராத்வாடா மாவட்டத்திலே ஏராளமான விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டார்கள். கரும்பு விவசாயத்தில் ஈடுபடக்கூடியவர்கள் உள்ளிட்டவர்கள் எல்லாம் வறட்சியின் காரணமாக தற்கொலை செய்து கொண்டார்கள். அப்பொழுதே துணை முதலமைச்சராக இருந்தார் அஜித் பவார். அந்த காலகட்டத்திலே அந்த பகுதி விவசாயிகளை சந்தித்த பொழுது விவசாயிகள் தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய சம்பவத்தை உருக்கமாக எடுத்துக்கொண்டு அஜித் பவாரும் கூட கண்ணீர் வடித்திருந்தார். அந்த காட்சிகள் எல்லாம் பெரிய அளவிலே உண்மையிலேயே அவர் விவசாயிகளை பார்த்து அவர்களுடைய பரிதவிப்பை தானும் உணர்ந்த வழியோடு கண்ணீர் வடித்தார் என்பதையெல்லாம் பார்க்க முடிந்தது. அதே போன்று பெரிய பதவிகளில் இருந்தாலும் தன்னுடைய உணர்வுகளை எளிதாக வெளிப்படுத்தக்கூடியவர். சரத்பவாரிடம் இருந்து பிரிந்து சென்று பாஜகவோடு கூட்டணி வைத்து துணை முதலமைச்சர் உள்ளிட்ட பதவிகளை அவர் பெற்றாலும் கூட அந்த காலகட்டத்தில் 2019 டிசம்பர் மாதத்திலே பிஜேபியோடு ஒரு கூட்டணி அமைத்திருந்த நிலையில் தன்னுடைய சித்தப்பா சரத்பவாரோடு அவர் முரண்பட்டு இருந்தார். அப்பொழுது ஒரு பொது நிகழ்ச்சியிலே திடீரென சரத்பவாரை பார்த்த பொழுது 2019 டிசம்பர் மாதத்திலே கண்ணீர் விட்டு அஜித் பவார் தன்னுடைய அந்த மனக்குமுறலை வெளிப்படுத்தி இருந்தார். அதுவும் அரசியலை தாண்டி ஒரு குடும்ப உறவு முறை எவ்வளவு இறுக்கமானது என்பதை வெளிப்படுத்தக்கூடிய காட்சிகளாக இருந்தன. அரசியலில் தனக்கு ஏற்பட்ட அந்த பின்னடைவுகள் காரணமாக சரத்பவார் தன்னை தான் அடுத்த வாரிசாக முன்னிறுத்துவார் என்று எதிர்பார்த்த நிலையில் அண்ணன் மகனை காட்டிலும் தன்னுடைய சொந்த மகளை அவர் முன்னிறுத்தி விட்டார் என்கின்ற ஒரு ஆதங்கத்தில் கட்சியில் பிரிந்து சென்று பாஜகவோடு கைகோர்த்திருந்த நிலையிலும் தன்னுடைய சித்தப்பாவை பார்த்தவுடன் அந்த 2019 டிசம்பர் மாதத்திலே அவர் கண்ணீர் விட்டிருந்த அந்த காட்சிகள் எல்லாம் அஜித் பவார் ஒரு எளிய மனிதனாகத்தான் இருந்தார். அரசியலில் மிகப்பெரிய பதவிகளில் இருந்த பொழுதும் குடும்பத்தை பார்த்த பொழுதும் அதே போன்று விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டிருந்த நிலையில் அவர்களை பார்த்தவுடன் கண்ணீர் விட்டு அவர்களுடைய அந்த கோரிக்கைகளை கேட்டறிந்தது உள்ளிட்டவற்றில் எல்லாம் அஜித் பவாரினுடைய செயல்பாடுகள் மிகப்பெரிய அளவில் மகாராஷ்டிர மக்களை ஈர்க்கக்கூடிய வகையிலான செயல்களாக இருந்தன. அதன் காரணமாகத்தான் சரத்பவார் போன்ற ஒரு மூத்த அரசியல் தலைவர் உருவாக்கி இருந்த கட்சியிலும் கூட அஜித் பவாருக்கு ஒரு மிகப்பெரிய ஆதரவு ஓட்டம் உருவாகி சரத்பவார் சுப்ரியா சுலேவை முன்னிறுத்திய அந்த காலகட்டத்திலும் இவர் பக்கம் வந்து நின்றார்கள். 6வது முறையாக துணை முதலமைச்சராக தொடர்ந்து கொண்டிருக்கின்றார். இதற்கு முன்பாக ஏக்நாத் ஷிண்டேனுடைய அமைச்சரவையிலும் துணை முதலமைச்சர், தேவேந்திர பட்னாவிஸினுடைய அமைச்சரவையிலும் துணை முதலமைச்சர் என்று சரத்பவாருடைய கட்சிக்கு உள்ளாகவே அஜித் பவாருக்கு என்று மிகப்பெரிய ஆதரவாளர் வட்டம் உருவாகுவதற்கு காரணமாக இருந்த அவருடைய ஆத்மார்த்தமான உழைப்பு என்பதை அந்த கட்சியினுடைய தொண்டர்கள் பலரும் சொல்லிதான் அஜித் பவாருக்கு பின்பாக அணிவகுத்தார்கள். இதுபோன்று பல்வேறு உருக்கமான நிகழ்வுகள் அவருடைய வாழ்வில் நடைபெற்றிருக்கின்றன. வெள்ளம் வந்த காலகட்டத்தில் எல்லாம் மீடியாக்களுக்கே தகவல் சொல்லாமல் சென்று உதவி இருந்த நபராக அறியப்படுகின்றார். 2019 ஆகஸ்ட் மாதத்திலே மேற்கு மகாராஷ்டிரா பகுதியில் மிகப்பெரிய வெள்ளம் வந்திருந்தது. அப்பொழுது அவர் தனிப்பட்ட முறையில் சென்று பல்வேறு உதவிகளை எல்லாம் செய்திருந்தார். எனவே பெரிய அளவில் விளம்பரத்தை விரும்பக்கூடிய அரசியல் தலைவராக அஜித் பவார் இருந்தது கிடையாது. ஒரு எளிய மனிதனை போன்றுதான் அந்த மாநிலத்தினுடைய விவசாயிகளிடம் நடந்து கொண்டிருக்கின்றார் என்பதையெல்லாம் அவருடைய அரசியல் வாழ்வின் பல்வேறு இடங்களிலும் பார்க்க முடியும். தொடர்ந்து 1991 முதல் அவருக்கு வெற்றியை தேடித்தந்த பாராமதி என்று சொல்லப்படக்கூடிய அந்த குறிப்பிட்ட சட்டப்பேரவை தொகுதியில் நடைபெற்ற நிகழ்வுக்காக சென்றிருந்த நிலையில்தான் அஜித் பவார் உயிரிழந்திருக்கின்றார். கடந்த ஒரு 6-7 ஆண்டுகளாகவே அஜித் பவாரினுடைய பெயரை தேசிய அரசியலில் இருக்கக்கூடிய தேசிய அரசியல் செய்திகளை வாசிக்கக்கூடிய அனைவருமே உணர்ந்து வைத்திருப்போம். மிகவும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் 2019க்கு பிறகு மகாராஷ்டிரா அரசியலில் பல்வேறு பரபரப்புகள் ஏற்பட்டன. ஒரு பக்கம் தேசியவாத காங்கிரஸ் இரண்டாக பிளவுபட்டது, மற்றொரு பக்கம் மகாராஷ்டிரத்தினுடைய அடையாளம் அரசியல் கட்சி என்பதையும் தாண்டி சித்தாந்த அடையாளமாக தங்களை சொல்லிக் கொண்ட சிவசேனைகள் இரண்டாக பிரிந்து நின்றார்கள். அதுபோன்று பல்வேறு பிரிவுகள் ஏற்பட்டன. அப்பொழுதுதான் தேசியவாத காங்கிரஸ் பிரிவடைந்த அந்த அமைப்பினுடைய தலைவராக இருந்தவர்
சரத்பவாருக்கு எதிராக ஒரு அணியாக செயல்பட்டு கொண்டிருந்தார் அஜித் பவார். எனவே 2019 முதலே தேசிய அரசியலில் பல தாக்கத்தை ஏற்படுத்தியிருந்தார் அஜித் பவார். அதன் காரணமாக அவருடைய பெயரை தேசிய அரசியல் செய்திகளை வாசிக்கக்கூடிய அனைவருமே அறிந்து வைத்திருக்க முடியும். மகாராஷ்டிரா அரசியலிலே பாஜகவை ஆட்சியில் அமர்த்துவதற்கு ஒரு கிங் மேக்கராக நடைபெற்று முடிந்த சட்டப்பேரவை தேர்தலிலே அஜித் பவார் செயல்பட்டிருக்கின்றார் என்பதிலிருந்தே அவருடைய அந்த உழைப்பை புரிந்து கொள்ள முடியும். கிங் மேக்கராக செயல்பட்டு அவரும் துணை முதலமைச்சராக இருந்திருக்கின்றார். ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.